ஒன்னும் இல்லைங்கிறப்போ இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு அர்ஜுன்? விடுங்க. அவங்க உங்களோட எக்ஸ் வைஃப். நேத்து வரைக்கும் உங்களுக்கு அவங்க மேல அப்படி ஒரு கோவம் இருந்துச்சு. இன்னைக்கு அது மாறி இருக்கும். அவங்கள பார்க்கணும், அவங்க கூட இருக்கணும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், இப்படி எல்லாம் உங்களுக்கு தோணி இருக்கும். அதுக்கு எதுக்கு திருட்டுத்தனமா சந்திக்கணும்? யாருக்கும் தெரியாம ஹோட்டல் எதுக்கு ரூம் போட்டு மீட் பண்ணணும்? நான் ஒத்துக்கிறேன், நிஜமா சொல்றேன், எனக்கு புரியல. நான் அவ்வளவு இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது. நீங்க சொல்லி எனக்கு புரிய வைங்களேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அர்ஜுன்? கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் உண்மை நினைக்கிறியா பிரியா? எக்ஸாக்ட்லி அதேதான் நானும் சொல்றேன். இல்லதான், இத்தனை நாள் நான் உங்களை நம்பினது உண்மையில நான் ஆயிடுச்சு இல்ல? And you know what? இப்படி எல்லாம் பேசுறது எனக்கே அசிங்கமா கேவலமா தான் இருக்கு. போதும். நான் ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? கரெக்ட். நம்ம மேரேஜ் கான்ட்ராக்ட்ல நீங்க எப்பவுமே எனக்கு உண்மையானவரா இருப்பீங்கன்னு எந்த சப்க்ளாஸும் இல்லல்ல? கரெக்ட். You're perfect. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பிரியா. நீ கோவப்படுறதுல, என்ன திட்டுறதுலயே நியாயம் இருக்கு பிரியா. ஆனா இதை நான் வேணும்னு பண்ணல. நான் ஒரு கட்டாயத்துல மாட்டிக்கிட்டேன். நீ என்ன கேள்வி கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உன்கிட்ட பொய் சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய விஷயத்தை மறைச்சிருக்கேன். நீ நம்பினாலும் நம்பலனாலும் இல்ல, நீ என்ன நம்பித்தான் ஆகணும் பிரியா. ப்ளீஸ் பிலீவ் மீ. இந்த விஷயத்தை நான் சொல்லித்தான் ஆகணும். நானும் வந்தனாவும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஆதியோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலனா அவனோட லைஃப், கரியர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். நான் ஆதி மேல எவ்வளோ வேற வழி இல்லாம வந்தனாவும் நானும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப எனக்கு வந்திருக்கு. இத பண்றதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல பிரியா. ஆனா இதை நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கியோ அதை விட 10 மடங்கு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் பிரியா. ப்ளீஸ் பிலீவ் மீ. நான் ஒரு கட்டாயத்துல மாட்டிட்டு இருக்கேன் பிரியா. அதை மட்டும் தான் உன்கிட்ட சொல்ல முடியும். என் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இந்நேரம் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருப்பான். ஆனா என்னால அப்படி பண்ண முடியல பிரியா. இந்த விஷயத்த உன்கிட்ட முழுசா எப்ப சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் என் மேல உனக்கு வெறுப்பும் மன கஷ்டமும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்காக நான் உனக்கு வாழ்க்கை பூரா சாரி சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன். எனக்கு புரியுது. I can understand.